நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர் யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிகே மாடல் போர்டு சொல்லியிருந்தால லான்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இதனை பற்றின வீடியோ பார்ப்போம் முழுக்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்காம இருக்கீங்க, முடிஞ்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். புது போர்டு சர்வீஸு இல்லை புதுசாக வேணும் ரீஒர்க்கு அது மாதிரி இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டிகே ஐஸ் போர்டு பார்த்திங்கன்னா அந்த மாடலில் பாருங்கள், எஸ்டிகே 4141, 4191, 4231 இந்த 3 மாடல் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ப்ளஸ்ஸு ஸ்டீரியோ யூஸ் பண்ணிக்கலாம், மோனோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் ஒரே போர்டில் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா பெட் டைப்பில் இது மாதிரி ஸ்க்ரூ பேக் சைடு வந்து இந்த மாதிரி சைடில் வந்து ஸ்க்ரூ போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதுதான் டிசைன் போயிட்டுருக்கு. அது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள், இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் போட்டு டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா லாப் அவுட்டு, இது பாருங்கள் லாப் அவுட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்குங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கு. இது வந்து ஆடியோ டெஸ்ட்டும் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஓகேங்களா. இப்போ வந்து இது விட்ருங்க பாருங்கள், இந்த இடத்துல ஆடியோ செக் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆடியோ ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லூப் ஈட்ஸிங் பிளேட்டு பாருங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து டெஸ்டிங்காக ட்ரைவ் செக்ஷன்லாம் பாருங்கள் ஏவியாக பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், டிரான்சிஸ்டர்லாம் ஏவியாக போட்டு ரெடி பண்ணியிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டுக்கு வந்து பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். ரெண்டு வந்து பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஈட்ஸிங் பிளேட் பார்த்திங்கன்னா 10 லூப் ஈட்ஸிங் பிளேட். இது வந்து மோனோ போர்டுக்கு வேணுன்றதுக்காக 10 லூப் ஈட்ஸிங் பிளேட் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டை வந்து மோனோ பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது மோனோ பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த 56K ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்து ஸ்டீரியோ ஆயிரும். அது ஆட் பண்ணால் மோனோவும் ஆயிரும். பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த 100 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ்லாம் 1 வாட் போட்டிருக்கேன். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பீஸ் வந்ததுனால யூஸ் பண்ணுறதுக்கு ஹெவியாக இருக்கிறதுக்காக ஹெவியாக போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பீஸு வச்சு செக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இப்போ இன்னும் ஒரு வாரம் ஆகும். இது வந்து டெஸ்டிங் இப்போ முடிஞ்சிருச்சு. மோனோ டெஸ்டிங் முடிஞ்சாச்சு. அடுத்து ஸ்டீரியோ போட்டு டெஸ்டிங் பார்த்துட்டு அடுத்தது வந்து ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இது மாதிரி பிசி போர்டு வேணும்னா கூட கான்டாக்ட் பண்ணுங்கள், தரேன். பிசி போர்டு வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எந்த போர்டுக்கும் வந்து குவாலிட்டி இல்லை, லோ குவாலிட்டிலாம் கிடையாது. எல்லாமே ஹை குவாலிட்டி தான். கிளாஸ் பிசி பாருங்கள், எவ்வளோ மடக்கானே ஓட்டையாது. இந்த மாதிரி கிளாஸ் பிசிக்கு ஹெவியாக போட்டிருக்கேன். பிசி வைஸ் ரேட் வைஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா வேறு கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா லோ பிசிபி தான் போட்டிருக்காங்க, கிளாஸ் பிசிபி வரும்போது. இது வந்து நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கிளாஸ் பிசி போட்டிருக்கோம் நம்ம ஓன் யூஸ்க்காக. அதாவது பார்த்திங்கன்னா சில போர்டில் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ யூஸ் பண்ண முடியும், மோனோ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோவும் யூஸ் பண்ணிக்கலாம், மோனோவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் அவுட்டில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது மாதிரி பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து டிசைன் வந்து வேறு மாதிரி மாற்றி போட்டிருக்கேன். ரிசல்ட் வைஸ் அந்த குறையில கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 போர்டு ஆர்டர் இருக்குது. இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு, ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு மாடல் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாகவே ஆஃப் வாட் ரெசிஸ்டன்ஸு ஒரு 6 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் 1/4 வாட்டு, மீதி எல்லாமே ஆஃப் வாட் வரும் ஒரு மாடலில். இன்னொரு மாடல் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாடல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் மாற்றிருப்போம் பாருங்கள். இதுலேயே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் வந்து கெயினு குறைச்சி போட்டிருக்கோம், ஸ்மூத்தாக ஆடி வேணுன்றதுக்காக. நம்ம டிரான்சிஸ்டர் மாடல் மெத்தடில் இது வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டிரான்சிஸ்டர் மெத்தட் அடுத்தது வந்து டிசைன் பண்ணி ஓகே ஆகும்போது இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கெயின் அதிகம் வேணும்னா இது மாற்றுற மாதிரி இருக்கும். இது 22K வந்து 57K போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து கெயின் குறைச்சி ஸ்மூத்தாக வேணுன்றதுக்காக இது மாதிரி மாற்றி ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த 57K இருக்குது. இந்த 57Kவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் 220 வந்து 500, 620, 600 இது மாதிரி மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2K2 இருக்குது, 2K2, 3K3, 4K7 இந்த 3 மாடலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிசைன் பண்ணுறது வந்து 4K7 தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்மளுக்கு வந்து பிசிபியில் டிசைன் கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3K3 தான் இருக்கும். நான் டிசைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 4.7K வந்து போட்டிருக்கேன். நம்ம ரிசல்ட்டுக்கு நம்ம வேணுன்றதுக்காக இது போட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு 10 பீஸ் ஆர்டர் வந்திருக்கு, ரெடி பண்ணணும். இப்போ வந்து இது வந்து டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இது டெஸ்டிங் முடிஞ்சோடனே
இது ரிலீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு போர்டு ரெடி பண்ணாலும் ஒவ்வொரு போர்டும் டெஸ்டிங் தான் போகும். ஃபஸ்ட்டு டெஸ்டிங் முடிச்சுட்டு தான் ரெடி பண்ணுவோம். இது டெஸ்டிங் முடிச்சுட்டு அது அடுத்து ரெடி பண்ணணும். இது போர்டு கஸ்டமர் கேட்டிருக்காங்க கொடுக்கணும். இது வந்து டெஸ்டிங் கம்பல்சரி எல்லா போர்டும் டெஸ்டிங் பண்ணி தான் கொடுப்போம். அப்புறம் இது மாதிரி பிசிவி டிரைவர் பிசிவி அதனாலையும் வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட 5200 இருந்தால் இது மாதிரி ஒரு போர்டு வாங்கிக்கோங்க. 5200 மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, எடுக்கும். ஓகேங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா 5200 வச்சுருப்பாங்க. இதுமே 4மே வந்து 5200 யூஸ் பண்ணணும். இது மாதிரி போர்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 5200 வேணாலும் கேளுங்க, தனித்தனி பீஸும் கேளுங்க. இது மாதிரி பிசிபி டிரைவர் பிசிபியும் கிடைக்கும், எம்டிபிசிபியும் அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSCRD யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.